ஹேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூ கேன் டேக் ஃபிஷ், மட்டன், யூ கேன் டேக் சிக்கன், பட் லிவர். ஹேருக்கான ஃபுட் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையிலே அப்படிலாம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஒரு 50 grams mushrooms எடுத்துங்க. அதுக்கப்புறம் flax seeds is rich in omega 3 and you can get 25 grams of mushrooms எடுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பயிர் green gram இருக்குல்ல, அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பசங்களுக்கு ரொம்ப நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கு, நிறைய சாப்பிட மாட்டாங்க, ப்ரோட்டீன்ஸ் எடுக்க மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஃபுட்ஸ் இது ரொம்ப நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் ஹேருக்கும் நல்லது. இதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றத நம்ம சப்போஸ் அவங்களுக்கு பிசிஓடிஎஸ் ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும், இங்கே சின்ன ஹேர் இருக்கும். மேல் பேட்டர்னில் அவங்களுக்கு இந்த ரவுண்ட் இருக்குல்ல ஆசிபிட்டல் ரீஜனில் மட்டுமா அந்த அவங்களுக்கு ஹேர் தின் ஆகிடும், நெத்தி ஏறும், அதே மாதிரி ஆயிலி ஆகிடும். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. புரோட்டீன் அண்ட் பயோட்டின் டயட்னால முடி வளரும்னு சொல்கிறாங்களே மேம், அது உண்மையா? ப்ரோட்டீனும் பயோட்டின் ஹேருக்கு ரொம்ப முக்கியம்னா ஹேரே ஒரு ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் டயட்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு, உங்கள் ஹேர் திக்னஸ்க்கு, ஷைனி ஹேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புரோட்டீன் அண்ட் பயோட்டின் டயட் அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், ப்ரோட்டீன் அண்ட் பயோட்டின் டயட்னா நேச்சுரலி அது ரெண்டு இதில் டிவைட் பண்ணலாம். ப்ரோட்டீன் அண்ட் பயோட்டின் டயட் கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, ஒன்று நான் வெஜிடேரியன் அண்ட் வெஜிடேரியன். நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்டா தான் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம நான் வெஜிடேரியனில் நம்ம ஹேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூ கேன் டேக் ஃபிஷ், mutton, you can take chicken, but sheep liver is rich in vitamin B12, it is rich in iron, and vitamin B12 ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இதெல்லாம் எடுக்கலாம் நான் வெஜிடேரியனில். அண்ட் வெஜிடேரியனில் யூ கேன் டேக் எனி டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சீட்ஸ், அதே மாதிரி சோயா மில்க், க்ரீன் டீ. இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஹேருக்கு என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் வேணும், என்னென்ன பயோட்டின் வேணும், என்ன ப்ரோட்டீன் வேணும், அது எல்லாம் இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது. இன்னொரு சூப்பர் ஃபுட் பயோட்டின்க்கு சொன்னா மஷ்ரூம்ஸ் இஸ் லோடட் வித் பயோட்டின். இதை என்ன மாதிரியான அளவு நிலையில் வந்து சாப்பிடணும்? இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம 25 grams ப்ரோட்டீன் சாப்பிட்டாச்சா, 30 grams கார்போஹைட்ரேட் இது எடுத்திங்கன்னா, இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு மைண்ட் செட் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபுட் பிளேட் எடுத்தானா நமக்கு அந்த கேலரிஸ் தான் தெரியும் தவிர ஃபுட்டாக தெரியவே தெரியாது, இருக்கா இல்லையா? ஆனால் அந்த டைமில் நமக்கு பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிடும் போது எடுத்தானா இந்த விரல்லேருந்து டச் பண்ணிங்கன்னா அந்த சலைவா ப்ரொடியூஸ் ஆகும், அப்போ ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், உங்கள் உடம்புக்கு போய் சேரும். இப்போது நம்ம ஒரு ஃபோபியாவே நான் இப்போ ஜாஸ்தி ப்ரோட்டீன் எடுத்தேன்னா, நான் கார்பு ஜாஸ்தி எடுத்தேன்னா என்ன பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது நான் என்ன சொன்னேன், ஃபுட் வி ஷுட் லவ், ஃபுட் வி ஷுட் என்ஜாய், ஃபுட் வி ஷுட் டேக். அது அப்படியே உடம்புக்கு உங்களுக்கு சேரும், அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும், அவ்வளோ நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு இது கேலரி வைஸ் எடுத்தான்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இப்போது உங்களுக்கு கேலரிஸ் கொடுப்பேன். ஆனால் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு எவ்வளோ முடியும் கரெக்டாக அளவில் இந்த பிளேட்டில், உங்கள் பிளேட்டில் கொஞ்சம் ஒரு 3/4 ஃப்ரூட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கணும், 2/4 அந்த மட்டன் இருக்கணும், தென் யூ கேன் ஹேவ் கார்ப்ஸ், யூ கேன் ஹேவ் சாலட். உங்கள் ஒரு கலர்ஃபுல் பிளேட் இருந்தால் தான் உங்களுக்கு அது நியூட்ரிஷன் உள்ள கிடைக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ கிராம்ஸ் பற்றி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி வந்து ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நான் கிராம்ஸ் பற்றி சொல்லலாமா? நீங்கள் கிராம்ஸ் எடுக்கலாம், நீங்கள் ஒரு கணக்கு இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஆனால் உங்களுக்கு மந்த்ஸில் எவ்வளோ தோணுது அந்த மாதிரி. சப்போஸ் இப்போ நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் கேட்டிங்கன்னா 0.8 to 1 gram ஆஃப் 60. சப்போஸ் உங்கள் பாடி வெயிட் 60 kgsனால் நீங்கள் அதில் 0.8 to 1 gram per kg பாடி வெயிட் எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஓகே. இல்லைன்னா நீங்கள் டெய்லி சாப்பிடும் போது உங்கள் மேக் ஷுவர் உங்கள் பிளேட் இருக்குல்ல அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, அதில் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸ் இருக்குது, இட் வில் பி ஃபைன் ஃபார் யூ.
ஹேருக்கான ஃபுட் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்களே மேம், உண்மையிலேயே அப்படிலாம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் ஒரு ஃபார்முலா தரேன், அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும், ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகுது, திக்னஸும் வரும், லெங்க்த்தும் நல்லா வரும். அண்ட் பெஸ்ட் இஸ் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மஷ்ரூம்ஸ் இருக்குல்ல, மஷ்ரூம்ஸ் இஸ் ரிச் இன் பயோட்டின். ஒரு 50 grams மஷ்ரூம்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இஸ் ரிச் இன் ஒமேகா 3 அண்ட் யூ கேன் கெட் 25 grams ஆஃப் மஷ்ரூம்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பயிர் கிரீன் கிராம் இருக்குல்ல, அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் டேக் 50 grams ஆஃப் கிரீன் கிராம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதுவும் 25 grams எடுக்கலாம். சிசாம் சீட்ஸ் 25 grams எடுக்கலாம். பம்ப்கின் சீட்ஸ் இருக்குல்ல, பம்ப்கின் சீட் அதுவும் இருக்குது. வெள்ளை பூசணிக்காய் இருக்குது, அதோட சீட்ஸ் இருக்குது. ஆர் யூ கேன் டேக் 25 grams. அதோட ஒயிட் லோபியா அது ஒரு 50 grams எடுக்கலாம். இது எல்லா சீட்ஸ் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு நல்லா என்ன பண்ணுறீங்க, ஒரு வறுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வைங்க. ஏர் டைட் கண்டெய்னர் வச்சுட்டு எவ்ரிடே 1/2 teaspoon to 1 teaspoon ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் அப்படியே வாயில் போட்டுட்டு எடுக்கலாம். இல்லைன்னா பாலில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் 1 teaspoon மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் நைட் 2 வேளை எடுக்கலாம். பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, இது சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பசங்களுக்கு ரொம்ப நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கு, நிறைய சாப்பிட மாட்டாங்க, ப்ரோட்டீன்ஸ் எடுக்க மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் இந்த பவுடர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சானா கம்பல்சரி நல்லா ட்ரை பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 1 month 2 months 100% இருக்கலாம். ஸோ பால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் எடுக்கலாம். ஹேரும் நல்லா இருக்கும், ஸ்கின்னும் நல்லா இருக்கும். இந்த ஃபுட் ஃபார்முலானால வேறு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்? இதில் நீங்கள் பாருங்கள், இப்போது நம்ம போன்ஸ்க்கு, ஹேருக்கு, ஸ்கின்க்கு, உடம்புக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். இப்போது நம்ம யூஸ்வலி என்ன சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு ஒரு ஃபுட் சொல்லுங்கள் அந்த ஹேருக்கு நல்லது. நம்ம சொல்ல வரேன்னா இன்னும் இவன் ஹேரில் போனது ப்ரோட்டீன்ஸ் அது உடம்புக்கும் வேணும், உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் பாடிக்கும் வேணும், மெட்டபாலிசத்துக்கு நல்லது. சொல்ல வரேன், இந்த நீங்கள் உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் உங்க முடி நல்லா இருக்கும். we say hair and skin is the index of your health. அதுக்கு அர்த்தம்னா நீங்க உள்ள நல்லா இருந்தா தான் உங்க ஹேரும் ஸ்கின் நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அதுக்கு அர்த்தம்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம். ஹேர் ஃபால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஹேர் ஃபால் டிசீஸ் கிடையாது. ஹேர் ஃபால்னா சிம்டம் ஆஃப் அ டிசீஸ், ஒரு டிசீஸோட சிம்டம் சொன்னால் தான் ஹேர் ஃபால். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு வீக்னஸ், சில பேருக்கு எனிமியா இருக்கும், சில பேருக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி. நம்ம கிளினிக்கில் பார்க்குறதுக்கு அத்தனை பேஷண்ட்க்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஏன்னா நம்ம ரொம்ப வேலில் போக மாட்டாங்க, யூஸ்வலாக உள்ளே தான் இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஃபுட்ஸ் இது ரொம்ப நல்லது, உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் ஹேருக்கும் நல்லது, ஸ்கின்க்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் இது ஒமேகா 3 ரொம்ப நல்லது. இட் இஸ் குட் ஃபார் ஐஸ் ஆல்சோ. ஜென்ரலி ஓவரால் ஹெல்த், யூ ஆர் ஹெல்தி, உங்கள் ஹேரும் நல்லா இருக்கும், ஸ்கின்னும் நல்லா இருக்கும். இந்த ஃபுட் எடுத்தீங்கன்னா இட் இஸ் குட் ஃபார் ஓவரால் ஜென்ரல் ஹெல்த். மேம், இப்போ நீங்கள் சொன்னதுல வந்துட்டு ஹேர் லாஸ் நிறைய டிசீஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா இப்போது நம்ம ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தானா பேஷண்ட்க்கு பார்த்தானே நமக்கு தெரியும் இந்த பேஷண்ட்க்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ நீங்கள் காமனாக கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 patients வந்தானா அதில் ஒரு 5 girlsக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ பேஷண்ட் வரும்போது நமக்கு பார்த்தானே தெரியுது. பேஷண்ட் சப்போஸ் அவங்களுக்கு பிசிஓடிஎஸ் ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும், இங்கே சின்ன ஹேர் இருக்கும், இந்த முஸ்டாச்சஸில் ஹேர் எல்லா ஃபீமேல்ஸ்க்கு இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் தின்னாக இருக்கும், லேசாக இருக்கும் அந்த முடி. இந்த பிசிஓடி பேஷண்ட் வந்தோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முஷ் எல்லாம் இங்கே எல்லாம் கொஞ்சம் திக் ஹேர் வரும். பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு தலைமுடி இருக்குல்ல, தலைமுடி கொஞ்சம் மெலீஸாக ஆயிடும், ஆனால் உடம்புல இருக்கிற முடி அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அது பார்த்தானே உங்களுக்கு தெரியல இந்த பேஷண்ட்க்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. இங்கே எல்லாம் அதுக்கு ஹர்சுட்டிசம் சொல்லுவாங்க, இந்த சைடில் எல்லாம் முடி வரும். ரெண்டாவது எனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப மெலீஸாக ட்ரை ஃப்ளைங் அந்த ஃப்ரிஸி ஹேர் இருக்கும். இந்த தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி தான். இந்த பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இன்னொரு சிம்டம் நம்ம பார்த்தோன்னா ஜென்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த நெத்தி ஏறிதில்ல, அவங்களுக்கு அதே மாதிரி ஃபீமேல்ஸில்
இந்த சைடில் தின்னிங் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க டாக்டர் இந்த சைடில் மட்டும் தின்னிங் இருக்கு, மற்றது ஹேர் நல்லா இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு ஹேர் ரொம்ப தின் ஆகிடும். அதே மாதிரி அவங்களுக்கு ஃப்ரிஸி ட்ரை இருக்கும், ஹேர் ரொம்ப ட்ரை இருக்கும், ஈஸிலி பிரேக் ஆகும். அந்த டின்சில் ஸ்ட்ரென்த் நம்ம ஹேர் புல் பண்ணானா அந்த ஹேர் பிரேக்கிங் எந்த ஸ்டேஜில் பிரேக் ஆகும் அதுக்கு டின்சில் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. தைராய்டு பேஷண்ட்ஸில் அந்த டின்சில் ஸ்ட்ரென்த் லோ இருக்கும். அதே மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ், ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா இல்லைன்னா ஃபீமேல் பேட்டர்ன் மேல் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா மேல் பேட்டர்னில் அவங்களுக்கு இந்த ரவுண்ட் இருக்குல்ல ஆசிபிட்டல் ரீஜனில் மட்டுமா அந்த அவங்களுக்கு ஹேர் தின் ஆகிடும், நெத்தி ஏறும். அதே மாதிரி ஆயிலி ஆகிடும். ஸோ அவங்க பேஷண்ட்டை சொல்லுவாங்க டாக்டர் நான் காலைல ஹேர் வாஷ் பண்ணேன்னா சாயந்தரம் வரைக்கும் எனக்கு முடி ஃபுல் ஆயிலி ஆகிடும். அதே மாதிரி ஃபீமேல்ஸில் அந்த கோடு இருக்குல்ல அது பக்கத்தில் தான் ஃபுல் அந்த தின்னிங் இருக்கும், லுத்விக் ஸ்டைல் இந்த ஏரியாவில் தின்னிங் இருக்கும். இந்த சிம்டம்ஸ் பார்த்தானே நமக்கு பேஷண்ட் வரத்துக்கு முன்னாடி பேஷண்ட் கம்ஸ் இன் பேஷண்ட் உள்ளே வந்தால் தான் நமக்கு தெரியும் இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி கைடு பண்ணணும், அதுதான் நம்ம முக்கியம். ஸோ இது நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்? சிம்டம்ஸ், உங்கள் உடம்பு உங்கள் பாடி ஸ்பீக்ஸ் டு யூ. இந்த பாடி எப்போவுமே பேசும். ஆனால் நம்ம என்னென்னா அவ்வளோ மைண்ட் பிஸியாக இருக்குது நமக்கு, நம்ம கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு வலின்னா பாடி இஸ் ட்ரைங் டு டெல் யூ நான் சரி இல்லை, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பாருங்க. நம்ம யூஸ்வலி அப்படியே விட்டலாம். ஒரு சின்ன ஹேர் ஃபால் வந்தானா நம்ம அது சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப பிரச்சனை ஆகி ரொம்ப தின் ஆகி அதுக்கப்புறம் தான் வருவாங்க. கண்டிப்பாக நம்ம கிளினிக்கு வரது பேஷண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப நாளாக அவங்க ஹோம் விசிட்ஸ், ஹோம் ஆயில்ஸு, அந்த சப்ளிமெண்ட்ஸு, அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து தான் லாஸ்ட்டில் தான் வருவாங்க. ஸோ அந்த பாடிக்கு உங்களுக்கு ஒரு சிம்டம் இருந்துச்சுன்னா லிசன் டு யுவர் பாடி is trying to tell you something. அதெல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு அந்த நீங்க உடனே அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,